Hi student, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிளான்டுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸுடைய அனிமல்ஸுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நமக்கு என்ன ஞாபகம் சடனாக ஞாபகம் வருதுன்னு கேட்டால் ஹியூமன் பாடியுடைய பிளட் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ பிளட் இஸ் ஏ மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் தி ஹியூமன் பாடி. அப்போ பிளட்டுனாவே நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டால் ரெட் கலர் தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த ரெட் கலர்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். இது கனெக்டிவ் ஃபார் த டிஷ்யூ. அப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் the blood consists of the two main components. பிளட்டில் என்னென்னு கேட்டால் டூ மெயின் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று கேட்டால் த ஃப்ளூயிட் பிளாஸ்மா. நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து கொரோனா வைரஸில் பார்க்கும்போது பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிளாஸ்மா அதில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பிளட் செல்ஸ்குள்ளார இருக்குது பிளாஸ்மா, த ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று கேட்டால் ஃபார்முடு எலமெண்ட்ஸ், அப்படியே எலமெண்ட் பிளட் செல்ஸ் உள்ள எலமெண்ட் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு சந்தேகம் என்னென்னு கேட்டால் பிளட்டுடைய காம்பவுண்ட்னு சொல்கிறோம். அப்போ பிளாஸ்மானா என்ன? பிளாஸ்மான்னு சொல்லும்போது இட் இஸ் எ ஸ்லைட்லி அல்கலின்ஸ் கண்டெய்னிங் ஆஃப் த நான் செல்லுலர் substance which consists about of the 55% of the bloodல வந்து 55% வந்து இந்த பிளாஸ்மா இருக்குது, ஆல்கலினால் ஃபார்மாக இருக்கும். பட் அதோடைய காம்பவுண்ட்ஸ் என்னென்னு கேட்டோன்னு வச்சுக்க, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் ப்ரோட்டீன்ஸு, குளுக்கோஸு, யூரியா, என்சைம், ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு, இது எல்லாமே இந்த பிளாஸ்மாவில் மிங்கிளாக இருக்கும். இடம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாரு, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன்ஸ் நம்ம மேக்ஸிமம் தெரியும், ப்ரோட்டீன்ஸ் வந்து இதை ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு குளுக்கோஸு, யூரியா, என்சைம், ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸு. அப்போ ஃபார்முலா ஆஃப் எலமெண்ட்ஸு, அப்போ பிளட் செல்ஸுடைய ஃபார்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்க, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளட்லெட்ஸ் நம்ம சொல்கிறோம். நல்லா லிசன் பண்ணிங்க. பிளாஸ்மா வேறு, எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸ் வேறு. எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸில் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட்டுடைய பிளட்லெட்ஸு. அப்போ நமக்கு ஆர்பிசினா என்ன? ஆர்பிசி நமக்கு ஞாபகம் வரும், ஹீமோக்ளோபின் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, தே ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் செல் இஸ் த ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடி ரெட் கலர் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிசிக்கு மெயின் காரணம்னு கேட்டால் ஹீமோக்ளோபின் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஆர்பிசி இம்பாக்ட் த ரெட் கலர் டு த பிளட், அது நமக்கு தெரியும் ஹீமோக்ளோபின் சொல்லியிருக்கோம். மெச்சூர்டு மெமரின் ஆர்பிசி நாட் ஹேவ் த செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். இதில் பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டோன்னு வச்சுக்க, மெச்சூர் முதிர்ந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆப்சண்ட் ஆகி இருக்கும். தே ஆர் த பைனோகேவ் அண்டு டிஷ் ஷேப்டு, பார்க்கறது போது எப்படி இருக்குது, டிஷ் ஷேப்டு மாதிரி இருக்குது. லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்பிசி இன்வால்வ்டு இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு திசு, இதான் ஆர்பிசியுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒயிட் பிளட் கர்பல்ஸு. ஒயிட் பிளட்ஸ் பார்க்கும்போது டபிள்யூபிசியை கம்பேர் பண்ணும்போது டபிள்யூபிசி வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். தே டு நாட் ஹேவ் த ஹீமோக்ளோபின். தேர் நியூக்ளியர் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ வந்து ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ஆக்சிஜன் அண்ட் CO2 கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி நமக்கு தெரியும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸுக்கு வந்து ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் எக்ஸ்கிரேட்டரி ப்ரொடியூஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட், நம்ம எக்ஸ்கிரேஷன் பொருளாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இது இன்வால்வ் த ப்ரோட்டீன் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் எகென்ஸ்ட் த டிசீஸ் செகண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணோம். இட் ஆக்ட்ஸ் as the buffer and also help in the regulation pH in the body temperature வந்து யூஸ் பண்ணிக்கும். இட் மெயின் த ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. இதுதான் வந்து மெயின் பிளட் ஃபங்க்ஷனுடைய மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு.